ஆண்டவா, இந்த வயசான காலத்துல என்னை பார்த்துக்க ஒரு நாதி இல்லையே. ஒண்ணுக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளைய பெற்று ரெண்டு இப்படி என்னை விட்டுட்டு போயிடுச்சு. கடவுளே, நான் கண்ணை மூடுறதுக்குள்ள என் மக்களை நான் பாத்துறணும். கொஞ்சமாவது கருணை காட்டு. பக்கத்து வீட்டுக்காரிட்ட போன் அடிக்க சொன்னேன். என் பிள்ளைகளுக்கு சொன்னாலா சொல்லலையான்னு தெரியலையே. அம்மா அம்மா என்ன மூட்டவன் சவுண்டு கேட்குது? வந்துட்டான் போல என் பிள்ளை. அம்மா, உங்களுக்கு என்னம்மா ஆச்சு? சின்ன வயசுல கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தீங்க. இப்போ இப்படி படுத்த படுக்கையா இருக்கீங்களே. பக்கத்து வீட்டுக்கா சொல்லிதாம்மா எனக்கு தெரியும். அதான் ஃபோன் பண்ண உடனே கிளம்பி வந்துட்டேன். தம்பி வந்துட்டியாடா? நீ எப்ப வருவேன்னு தாண்டா அம்மா காத்துட்டு இருந்தேன். அழாதீங்கம்மா, அதான் நான் வந்துட்டேன்ல, உங்களை நான் பார்த்துக்கிறேன். காத்தடிச்சா நோகுமுன்னு பொத்தி பொத்தி வளர்த்தீக. அழாத கண்ணு, அம்மா வளக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணி அழுகிற. அதுக்கு இல்லம்மா, ஒன்றுக்கு ரெண்டு பேர் இருந்து உங்களை சரியா கவனிக்காம விட்டுட்டோமே. இப்படி தனியா விட்டதுனால தான் நீங்க நோய்வாய்ப்பட்டு இப்படி இருக்கீங்க. அம்மா, நான் வந்துட்டேம்மா. யாரு சின்னவனா? வந்துட்டியா ராசா? இப்பதான் அண்ணன் வந்தான், நீ வந்துட்டியா? எப்படா நீங்க ரெண்டு பேரும் வருவீங்க? உங்களை பார்த்துட்டு கண்ணை மூடலான்னு தான் இந்த உசுரை பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நீங்க இன்னும் நிறைய நாள் நல்லபடியா இருக்கணும். எங்க கூடயே இருந்து எங்க பிள்ளை குட்டியெல்லாம் பார்த்து சந்தோஷப்படணுமா. ஆமாம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் ரொம்ப நாள் நல்லபடியாக இருப்பீங்க. நாங்கள் இனிமேல் உங்களை நல்லா பார்த்துக்குறோம். வேலைக்கு வெளியூர் போய் நல்லா சம்பாரித்து உங்களை நல்லா காப்பாற்றலாம்னு நினச்சேன். ஆனால் இப்போ உங்களை பார்த்துக்க முடியாமல் போச்சே. நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, அண்ணனும் நானும் உங்களை இனிமேல் நல்லா பார்த்துக்குறோம். ஏண்டா தம்பி, அம்மா கிட்ட நம்ம ரெண்டு பேரும் இப்படி உட்காந்து எவ்வளவு நல்லாச்சு. நீ வேலைன்னு வெளியூர் போயிட்ட, நானும் பக்கத்து டவுனில் போய் செட்டில் ஆயிட்டேன். இப்படி அம்மாவை தனியாக விட்டுட்டோம்டா. 1000 தான் சம்பாரிச்சாலும் பெற்றவங்க கூட இருக்கணும்னே. பெற்றவங்க கடைசி காலத்தில் நம்ம கூட இருக்கணும்னு தானே ஆசைப்படுவாங்க. நானும் இவங்களை கூப்பிட்டு பார்க்குறேன், என் கூட வர மாட்டேன்றாங்க. உன் கூடயும் வந்து இருக்க மாட்டேன்றாங்க. வீடு வயக்காடெல்லாம் பார்க்கணும்னு இங்கேயே இருக்காங்க. நம்மளும் என்ன பண்ணுறது? மக்களே, பெற்றவங்க இருக்கிறப்பே அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. போனதுக்கப்புறம் அழுது புலம்பி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் எவ்வளவு தூரமாக இருந்தாலும், சம்பாதிக்கிறதுக்காக வெளியில் போனாலும் டெய்லியும் ஃபோன் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு 1000 கதை இருக்கும். பெற்றவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணும். கடைசி காலத்தில் பிள்ளைங்களோட இருக்கணும்னு தான் பெற்றவங்க நினைப்பாங்க. ஒவ்வொரு பெற்றவங்களையும் பிள்ளைங்க நல்லபடியாக பார்த்துக்கணும்.